நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கண்மலை விசுவாச ஆசீர்வாத சபையின் கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள கண்மலை விசுவாச ஆசீர்வாத சபையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி பேராயர் கூறுகையில், இயேசு கிறிஸ்து அவதரித்த திருநாள்தான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த நன்னாளில் முதியவர், விதவைகள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சுமார் 300 நபர்களுக்கு கடந்த 25 வருடங்களாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த திருச்சபையின் மிக முக்கிய நோக்கமானது இப்போது கல்வியில் பின்தங்கியுள்ள குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில அனைத்து வகைகளிலும் இந்த திருச்சபை மூலம் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வி தரத்திற்கு உதவுகின்ற வகையில் இன்னும் பல இந்த திருச்சபை மூலம் உதவிகள் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இயேசு கிறிஸ்து அவதரித்த இந்த நாளில் நாடு நலம் பெற மற்றும் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் யார் வரவேண்டும், யார் முதலமைச்சராக வந்தால் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்வார்கள் என்று உணர்ந்து அனைவரும் சிந்தித்து தமிழகத்தின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கண்மலை சபை விசுவாச ஆசீர்வாத சபையின் மூலமாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே மாணவர்களுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருடமாக இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, மாணவர்களுக்கு விசேஷித்தமாய் கல்வியிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உபகரணங்களையும் கொடுத்து உதவி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே மாணவர்களுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த சிறப்பு அன்னதானத்தை நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பல்வேறு காரியங்களை இந்த பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலே நாங்கள் பல வருடங்களாய் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்ய நாங்கள் வாஞ்சித்து இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் திருத்த பெருமக்கள் மற்றும் தேவாலயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.